எந்த ஒரு நீங்கள் இயற்கை மருத்துவத்தை நீங்கள் நாடி போகும்போதும் சரி, இல்லை இயற்கை மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போதும் சரி, நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேலே சொல்லியிருப்பேன் துளசி, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை இலை, இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில மருத்துவங்களை நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இலைகளை நீங்கள் பயன்படுத்தும்போது, தாவரத்தினுடைய இலைகளை நீங்கள் பயன்படுத்தும்போது, அந்த தாவரம் வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை இல்லாததாக பார்க்கணும். அதாவது திடீர்னு பார்த்தோன்னா பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. அந்த இப்போ துளசி செடி மேலே பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்க. அந்த தாவரத்தை போய் அந்த இலையை போய் பறிச்சுட்டு வந்து நீங்கள் பயன்படுத்துறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நச்சுத்தன்மை இல்லாத தாவரத்தோட தழைகளையாக நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தணும். அது ஒரு பாயிண்ட்டு. 2வது வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே வந்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பனங்கற்பண்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையோ வந்துட்டு சேர்த்து தான் நம்ம நாட்டு மருந்தையே வந்துட்டு கொடுப்போம். ஓகேங்களா? அப்படி கொடுக்கும்போது அதை சேர்த்து நீங்கள் உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது வாயில் வந்துட்டு நாக்கில் வச்சு தேய்ச்சி தான் வந்துட்டு நீங்கள் உள்ளே கொடுக்கணும். ஓகேங்களா? ஆடுகளுக்கும் சரி மாடுகளுக்கும் சரி, பொதுவாக கால்நடைகளுக்கு வாயில் நாக்கில் தேய்ச்சி உமிழ்நீரோடு கலந்து தான் உள்ளே அந்த மருந்து வந்துட்டு போகணும். அப்போ தான் அந்த மருந்தோட முழு பலனை வந்துட்டு அது